கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி என் அப்பா எப்போ பேசும்போதும் அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ அவரை பற்றி பேசும்போதும். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவருடைய வெற்றிகள், அவருடைய அனுபவங்கள் பக்கத்தில் நாங்கள்லாம் பச்சா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தால் சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் போனால் அங்கே இமான் தான் இருக்காரு. சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி எல்லா படத்துலேயும் இமானுடைய பேர் கண்டிப்பாக இருக்குது. அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாகவும் இருக்குது. நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு இது 4வது 5வது ஆடியோ ரிலீஸ் நான் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் ஆல்ரெடி சொன்னது தான் சொல்கிறேன். அவருடைய இசை வரும்பொழுதே ஒரு புதுசாகவும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இசையாகவும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வளர்ந்த விதம், அது இவால்வ் ஆன விதம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னதை இருந்தாலும் சொல்கிறேன், இளையராஜா சாருடைய அந்த மெலடி ரொம்ப லாங் லாஸ்டிங் மெலடி, அது கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இமான் அவருடைய மியூசிக்கில் இருக்குது. அது ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தின் பாடல்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இமான். கார்கி இன்னைக்கு யங் லிரிக் ரைட்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட். சென்சிபிளாக காமன் சென்ஸோட புது வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அழகாக எழுதுகிறாரு. வாழ்த்துக்கள் கார்கி. சுதீப் பற்றி கொஞ்சம் பேசணும். நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசித்த படம், நிறைய பேர் இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எனக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது. அது முக்கியம் இல்லை, பாலுமகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தால் சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். அவர் சொன்னதே ஒரு நேஷ்னல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி உங்கள்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன். ஹேவ் இஸ் பிளெஸிங்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு மொழியில் போய் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தாலும் இன்னொரு மொழியில் போய் நம்ம புதுசாக ஆரம்பித்து புதுசாக மறுபடியும் ஒரு முதல் பட நடிகனாக ஆரம்பித்து நடித்து பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வலி என்ன, அந்த பெயின் என்ன, அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரியும். நான் அப்படி தான் போய் ஹிந்தியில் ஆரம்பித்தேன் ராஞ்சனா படத்தில். ஸோ இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, வெளியே ஒரு 10,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, 20,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் தனக்கு இருக்கிற கலை தாகத்தாலேயும் இன்ட்ரெஸ்ட்னாலேயும் பேஷனாலேயும் இன்னொரு மொழியில் புதுசாக ஒரு முதல் பட கதாநாயகனாக அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அவருடைய அந்த பேஷனுக்கு மை சல்யூட்ஸ், மை ஹார்ட்டி வெல்கம். நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக சிவா கூட நடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி கூட நடிச்சிட்டேன். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. அதே மாதிரி சுதீப் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சீக்கிரமாக அது நிறைவேறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸில் ஒன் ஆஃப் த வெரி ஃபைன் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நித்யா மேனன். ஐ லவ் ஹர் ஒர்க், ஐ என்ஜாய் ஹர் ஒர்க், ஐ ஃபாலோ ஹர் ஒர்க்.
ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய இயக்குனர் KS ரவிக்குமார் சார். நான் இங்கே மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் KS ரவிக்குமார் சார் கூப்பிட்டாருங்கிறத விட KS ரவிக்குமார் சாரை பற்றி என் அப்பா எப்போ பேசும்போதும் அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ அவரை பற்றி பேசும்போதும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு KS ரவிக்குமார் சார் மிகப்பெரிய டைரக்டர். அண்டு எல்லாருமே அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அவர் மிகப்பெரிய நடிகரும் கூட. நான் பக்கத்தில் இருந்து தங்கமகனில் நான் பார்த்தேன். அவ்வளோ அனுபவம் இருந்தது. அவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் என்கிட்டயோ இல்லை வேல்ராஜ் சார்கிட்டயோ 6 டேக் ஆனாலும் 7 டேக் ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், ஒரு விஷயம் பேச மாட்டார். கரெக்டாக அப்படியா அப்படியா ஓகே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட் 10 மணிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டார். அப்படியா ஓகே ஆமாம் ஆமாம் அப்படி பண்ணால் அந்த சீன் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு அவ்வளோ ஒரு அடக்கம், அவ்வளோ ஒரு நடிப்பு நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அங்கே நான் கற்றுக்கணும் இல்லைப்பா, நடிக்கவும் நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அவருக்கு யாரை புதுசாக போய் கற்றுக் கொடுப்பார்? அவரே ஒரு 1000 பேர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான நடிகரும் கூட. அவருடைய வெற்றிகள் அவருடைய அனுபவங்கள் பக்கத்தில் நாங்கள்லாம் பச்சா. ஆனால் அவ்வளோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டார். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. மற்றபடி படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் ப்ரொடியூசர் சுரப்ப பாபுக்கும் என் ஹீரோவுக்கும் எல்லாத்துக்கும் விட நம்ம KSR சார் புரியாத புதிர்லேருந்து அவர் படங்களில் அவருக்கு பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. திரு ரவிக்குமார் அவருடைய முதல் படம் புரியாத புதிர். அதனுடைய தயாரிப்பாளர் சௌத்ரி சார் 2 பேரும் மேடையில் உட்காந்துருக்காங்க. அந்த படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு ரவிக்குமார் கூப்பிட்டார். அன்னிலிருந்து இந்த படம் வரைக்கும் அவர் அழைக்கும் போதெல்லாம் போய் நடிக்கிறேன். அவர் காம்பினேஷன் வந்த படங்கள் எல்லாமே எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அது எதிரியாக இருந்தாலும் சரி, அவை சண்மியாக இருந்தாலும் சரி, தெனாலியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு ராசியான டைரக்டர். இந்த படத்துலையும் நான் இருக்கேன். இதுவும் வெற்றியடையும். வாழ்த்துக்கள். நன்றி. வார்த்தை அதான் வந்து அப்பா எழுதின அந்த கவிதைக்காக எறும்புகள் பற்றி எப்படி வந்து இன்டர்நெட்டில் இருந்து நிறையா ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேகரித்து கொடுத்தேன் அப்பாவுக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் திரைத்துறைக்கு ஒரு எறும்பு மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் மாற்றிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லிங்கா படம் அதில் வந்து அப்பா எல்லா பாடலும் பண்ணியிருந்தார். அப்பா ஊருக்கு போயிருந்தார். அவசரத்துக்கு பாட்டு ஒன்று பண்ணணும், அப்பா ஊரில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து ரவிக்குமார் சார் கூப்பிட்டாரு. மோனா கேசலினா பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து சொன்னார் மேடையில், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அடுத்த படம் வந்து நம்ம நிறைய படம் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். நிறைய பேர் வந்து ஒரு மேடைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த படம் முடிச்சு அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதணும்னு சொல்லிட்டு சொன்னார். ரவிக்குமார் சாருக்கு என்னோட நன்றி. அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அவர் கூட எல்லா பாட்டும் வேலை பார்த்தது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக சொல்லிடுவார் என்ன வேணும் அந்த பாட்டுக்குன்னு. அவர் கூட அவரோட வீட்டில் உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், லிரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஸ்டூடியோவில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய கிடைச்சது. எப்படி வந்து ஒரு பாடல் கொண்டு வரணும், வரிகள் கொண்டு வரணும்ன்ட்டு. இந்த விழா வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனுஷோட தலைமையில் சிவகார்த்திகேயன் வெளியிட விஜய் சேதுபதி பெற்றிருக்கிறாரு ஆடியோ சிடின்ட்டு. ரொம்ப இதுவே வந்து இந்த ஜென்ரேஷனோட முக்கியமான 3 ஹீரோஸ் வந்து கன்னடத்தில் இருந்து ஒரு ஹீரோவாக டெபியூ ஆறாருங்க சுதீப்னும் போது அவருக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்றது வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ண. சுதீப் வந்து எவ்வளோ சூப்பர் ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவர் கூட நானி படத்தில் வந்து வேலை பார்த்துருக்கேன். அதில் அந்த பழி வாங்குகிற சாங் ஒன்று பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி ஒரு 2-3 டயலாக் தான் பாகுபலி படத்தில். அந்த பாகுபலி அவ்வளோ பெரிய படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் எத்தனையோ விஷயங்கள் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்துட்டு போன அந்த ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் காட்சியில் அவரோட அந்த டயலாக் டெலிவரிலையும் அந்த இதுலேயும் வந்து ரொம்ப அழகாக வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிட்டு போயிடுவார். இந்த படம் முழுக்க ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு, தமிழில் வந்து டெபியூ ஆகிறாருன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெல்கம் டு சென்னை. ஸோ அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் 5 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பாடலும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து போதவில்லையேன்னு ஒரு பாடல். ஸோ அந்த பாட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார் ரவிக்குமார் சாரும். இமான் சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட எல்லா சாங்ஸும் பிடிச்சோம்னாலும் அவரோட மெலடிஸ் மேலே பெரிய ஒரு காதல் இருக்கும். அவருக்கு நிறைய சிங்கர்ஸ் கூட எத்தனை ரேப்போ இருந்துச்சுனாலும் அவருக்கும் ஸ்ரேயா கோஷலுக்கும் இருக்கிற அந்த ரேப்போ, அந்த ஒரு பாண்டிங் அது க்ளீனாக தெரியும். அந்த பாட்டு வரும்போது அந்த பாட்டு மட்டும் எப்போவுமே தனியாக தெரியும் அந்த படத்தில். அது மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து அந்த போதவில்லையே சாங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்பவுமே நம்ம லவ் பண்ணும்போது, அது ஒரு காதலில் இருக்கும்போது நேரம் பத்தவே பத்தாது, எதுவுமே பத்தாது. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் படம் முடியவே கூடாது. ஸோ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அது முடியக்கூடாது. அந்த ஒரு டைம்ன்ற கான்செப்டை வந்து போதலை அப்படின்ற ஒரு இதை தான் வந்து அந்த பாட்டு முழுக்க வந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு லாமா லாமான்னு ஒரு பாட்டு. இதில் எனக்கு வந்து இந்த படத்தில் நான் எழுதின சாங்கில் என்னோட லிரிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத பாட்டு வந்து அந்த லாமா லாமா தான். எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த பாட்டு மட்டும். ஆனால் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக மியூசிக்லேயும் அந்த பாட்டோட இன்டர்லூடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாதஸ்வரம் வரும். ஸோ அதில் ஒரு அழகான ஒரு ரேப் ஒன்று வரும். அதே மாதிரி அதோட விஷுவல்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த பாட்டை இவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கீழே போகும்போது மற்ற எல்லாரும் அப்படியே சப்போர்ட் பண்ணும்போது அந்த பாட்டு எவ்வளோ அழகாகுதுன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடிஞ்சுது இந்த பாட்டில். யாவும் நீதானேன்னு ஒரு பாட்டு சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். நான் ரொம்ப நல்ல ஒரு பேத்தோஸ் கதையை சொல்கிற மாதிரியான பாடல்கள் ரொம்ப கம்மி. மிச்ச பாடல்கள் எதுவுமே வந்து எந்த கதையிலனாலும் வைக்கலாம். ஆனால் அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு பாட்டுனா வந்து அது யாவும் நீதானே அப்படின்ற பாட்டு. அதே மாதிரி எஸ்ஸாலாமா பாட்டில் விஜய் பிரகாஷோட டைனமிக்ஸ் நான் பண்ணேன். விஜய் பிரகாஷோட குரல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பார். அதே மாதிரி நீதி மோகன் வந்து ஹலோ மிஸ்டர்ன்ற பாட்டில் அவங்க 2 பேரும் ஒரு பாட்டு வந்திருக்கு, அந்த பாட்டை ஜஸ்ட்டு பாடி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் அந்த பாட்டை உள்வாங்கிக்கிட்டு எவ்வளவு அதில் விளையாடுறாங்க அவங்களோட குரலை வச்சு. அவங்க குரல்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், வரிகள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எல்லாமே ஒரு கருவிகள் தான் ஒரு பாட்டை ஒன்றா கொண்டு வர்றதுக்கு. ஆனால் அந்த கருவிகளை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான். ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த 2 சாங்குமே. இந்த விழாவில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு குறை வந்து மேடையில் ஒரு பெண் கூட இல்லை அப்படின்றது தான். கண்டிப்பாக உட்காந்துக்கிட்டு இல்லை. ஸோ என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் வந்து இனிமேல் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அந்த படத்தில் பாடின பாடகர்கள் பாடகிகள் அவங்களையும் வந்து வர வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வந்து இதுதான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்கள நம்ம கொண்டு வர முடியும், அவங்கள கொண்டு வரணும். அப்படி முடியாத சமயத்தில், ஹீரோயினும் வராத சமயத்தில் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டா அட்லீஸ்ட் அவரை நர்ஸ் வேஷத்துலேயாவது வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வேலை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடச்சிது இந்த படத்தோட ஒவ்வொரு பாடல்கள் வேலை பார்த்தப்போ. ஸோ இமான் சாருக்கு, ரவிக்குமார் சாருக்கு என்னோட நன்றி, தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். What you gonna do with all that junk inside your trunk? அவர் வந்து அப்பா அம்மா என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டார். பா மா நான் இப்படி தான் அவர் கேரக்டரு. அதுவே ஃபேமஸ் ஆகிட்டார். நான் அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்குது. இந்த பஞ்ச் லைனை நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. அது இல்லாமல் அந்த பஞ்ச் லைன் எப்படி சொல்ல போனாலும் அது உள்ளே ரஜினி வந்துடுறாரு. இந்த யார் அந்த நர்ஸுகள்லாம் அந்த அதுக்கு பெரிய கேரக்டர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது போட்டால் அந்த நர்ஸு கிட்டே வந்து சார் வணக்கம் சார், வாங்க சார், எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு. எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அப்படியே உத்து பார்த்தா சிவகார்த்திகேயன் இப்போ குறுக்க பேசிகிட்டு இருக்கான் பாரு. நான் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் பேசுகிறது தான் கேட்குது. அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஃபுல் டைம் நடிகனாவில், நான் இன்னும் டைரக்ஷன் விடலைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் டைரக்டராகவும் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க 3 பேரையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்.